ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் ரம்யா பேசுகிறேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, திருப்பதியில் இருக்க ஒரு பார்க்கு தான் பார்க்க போகிறோம். அது எங்கே இருக்குன்னா, பெரம்பூர் ஸ்ரீனிவாசாவுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது, நியர் மாங்காமண்டி. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இதான் ஃப்ரண்ட் வியூ எப்படி இருக்குது பாருங்கள், நல்லாயிருக்கு. இதோட என்ட்ரன்ஸ் ஃபீஸ் பார்த்திங்கன்னா 30 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. ப்ளஸ் பைக் பார்க்கிங் ஒரு 10 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. இது உள்ளே போய் பார்த்திங்கன்னா இந்த ஃபோட்டோஸ்லாம் எடுக்க சூப்பராக இருக்குங்க. யாருன்னா வந்து இந்த இன்ஸ்டாவில் ஃபோட்டோஸ் போடணும், அந்த மாதிரி ஃபேஸ்புக் அந்த மாதிரி எல்லாம் நீங்கள் ஃபோட்டோ எடுக்கணுன்னா நீங்கள் தாராளமாக இந்த ஸ்பாட்டை வந்து நீங்கள் இந்த பார்க்கை வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம். இங்கே பாருங்கள், ஏர் ஓட்டுறது அதெல்லாம். ஆக்சுவலி அந்த ஸ்டாச்சு பார்த்திங்கன்னா ரியலான பர்சன்ஸ் நிற்கிற மாதிரியே இருக்கும். அவ்வளோ தத்ரூபமாக இருக்கும். நல்லா பார்க்க அழகாக நேச்சுரலாக இருக்கும். நல்லா ஐ கேச்சிங்காக இருக்குது பார்க்க ஸ்பாட்ஸ் எல்லாம். நீங்கள் டேரெக்டாக வந்து இந்த இடத்த பார்க்கலாம். திருப்பதிக்கு வர்றவங்க வந்து நீங்கள் சாமி கும்பிட்றதுக்கு மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த இடத்த கூட நீங்கள் வந்து பார்க்கலாம் ஃபேமிலியோட. இங்கே பாருங்கள், இதுக்கு முன்னாடி வந்து என்னென்னலாம் ஒர்க் பண்ணாங்க திருப்பதியில் இதுக்கு முன்னாடி அந்த காலத்தில், அதெல்லாம் வந்து இந்த வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த ஸ்டாச்சூஸ்லாம் பாருங்கள், அப்படியே தத்ரூபமாக இருக்கும். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அரிசி குத்துறாங்க, இது பண்ணுறாங்க, நெல் ஏதோ செய்கிறாங்க. அது எக்ஸாக்டாக எனக்கு தெரியல. இவர் யாருன்னு எனக்கு எக்ஸாக்டாக எனக்கு தெரியல. இது வந்து பார்த்திங்கன்னா சிற்பி, செல்லெல்லாம் செய்கிறவர். பாருங்கள், நல்லா அப்படியே எக்ஸாக்டாக அப்படியே இருக்குது பாருங்கள். அப்படியே தத்ரூபமாக இருக்குது. நைட் டைம் வந்தால் சீரியஸாக நம்ம எல்லாம் உண்மையிலே மனுஷங்க உட்காந்துட்ருக்காங்கன்னு பயந்துருவோம். அப்படி இருக்குது பாருங்கள். இந்த அம்மா துணியை வச்சு ஏதோ விற்றுட்ருக்காங்க பாருங்கள், நல்லாயிருக்கு. அந்த காலத்துலலாம் எப்படிலாம் பண்ணுவாங்க போகுது. இந்த ஸ்டாச்சூஸ்லாம் வந்து பாருங்களேன், எவ்வளோ அப்படியே அந்த சொருக்கலாம் அப்படியே இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், இங்கே பானை செய்கிற ஆள் போட்டு இந்த வீடியோஸ், இந்த ஸ்டாச்சு பார்த்தா பானை செய்கிறவங்க மாதிரி தான் இருக்காங்க. இங்கே ஏதோ மெடிக்கல் சம்மந்தப்பட்டது, இது ஆயுர்வேதா ட்ரீட்மெண்ட் ஏதோ நடந்துகிட்ருக்கு அந்த ஸ்டாச்சுக்கு பாருங்கள். அந்த காலத்தில் இப்படிலாம் இருந்தாங்களாம் பாருங்கள். எப்படி இருக்குது பாருங்களேன், சூப்பராக இருக்குல்ல இந்த ஸ்பாட்லாம். இதெல்லாம் குழந்தைங்களாம் கூப்பிட்டு வந்தால் பாருங்கள், நெசவாளர் வந்து துணியை நெய்த்திட்ருக்காங்க கூட. அந்த அம்மா ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க பொழுது. அந்த மாதிரி ஒரு ஸ்டாச்சு இது. அப்புறம் இன்னொரு ஸ்பாட் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இங்கே பாருங்களேன், அழகாக இருக்குது. இங்கே பாருங்கள், இது வந்து பார்த்திங்கன்னா செல்ஃபி ஸ்பாட்டுங்க. இதுங்க எல்லோரும் வந்து ஃபோட்டோ எடுக்கிறாங்க. இந்த இடம் வந்து நல்லா சூப்பராக இருக்குது. இதெல்லாம் வந்து நீங்கள் ஃபோட்டோ எடுக்கலாம், செம்மையாக இருக்கும். இன்ஸ்டாவில் போடலாம். நல்லா டிஃப்ரெண்ட்டாக கண்டென்ட்லாம் க்ரியேட் பண்ணலாம். யூடியூபராக இருந்தாலும் சரி, இன்ஸ்டாகிராமில் நீங்கள் போஸ்ட்டு போடணும் சரி, இந்த இடத்துல வந்து சூப்பராக நீங்கள் வீடியோஸ் எடுக்கலாம். இந்த ஸ்பாட்டை மிஸ் பண்ணாமல் நீங்கள் வந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்களேன், இந்த வீடு பாருங்கள், அப்படியே அழகாக இருக்குது. இது குட்டியாக இருக்குது பாருங்கள், க்யூட்டாக இருக்குல்ல. இந்த கிணறு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கிணத்துல வந்து தண்ணி எடுக்கிற மாதிரி அந்த மாதிரி கூட நம்ம வீடியோஸ் போடலாம். இங்கே பாருங்களேன். ஆனால் அந்த அளவுலாம் இந்த மாதிரி வீடியோஸ் போட்டு ஸ்பாட் நல்லா அமைதியான பிளேஸ். 30 ருபீஸ்க்கு வந்து வர்த்துன்னா தாராளமாக வர்த்து தாங்க இந்த பிளேஸு. தாராளமாக நீங்கள் 30 ருபீஸ் கொடுத்து தாராளமாக வரலாம். இந்த மாதிரி நம்ம ஊர்லேயும் பண்ணால் சூப்பராக இருக்குங்க. இருக்கிற இடத்த வந்து இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மெட்டல்லாம் வந்து சாமியோட உருவத்தில் செஞ்சுருக்காங்க. விநாயகர், அப்புறம் வந்து பெருமாள், அந்த மாதிரி. இங்கே பாருங்கள், இதுதான் ஐ லவ் ஷில்பாராமம் அந்த பார்க் இருக்குது. இங்கே பாருங்கள், மீன் பாருங்களேன், எவ்வளோ கொச்சன்னு இருக்குது. க்யூட்டாக இருக்குது பாருங்கள். அப்படி எட்டி பார்க்குதுங்க, அவ்வளோ மீன் அந்த குளத்தில். சூப்பராக இருக்குது பாருங்கள். எவ்வளோ மீன் தெரியுமா நிற்குது. நாங்கள் அந்த ஸ்பாட் வந்து மீனுக்கு சாப்பாடு போடுற ஸ்பாட் போடுங்க. யாராச்சும் வந்து நின்னாலே எல்லா மீனும் அந்த சைடு வந்துடுது. ஆக்சுவலி இது எதுக்குன்னா போட்டிங் விடுறாங்க. போட்டிங் வந்து எப்படின்னா சிங்கிள் பர்சனுக்கு வந்து சிங்கிள் போட்டுன்னா 50 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க பர் பர்சனுக்கு. 2 பேருக்குன்னா 100 ருபீஸ்.
நாங்களும் வந்து அந்த போட்டிங் போனோம். அது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. பெடலிங்லாம் வந்து நம்ம பெடலிங் போட் தாங்க இது. ஊட்டிலலாம் இருக்கும்ல அதே மாதிரி தான் இதுவும். நல்லா இருந்தது. பெடல் பண்ணிட்டு போகும்போது சூப்பராக இருந்தது. பக்கத்தில் வந்து வாத்தெல்லாம் வர இருந்தது. நீங்கள் பாருங்களேன். இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பார்க் இருக்குது. இதே மாதிரி நம்ம ஊர்லேயும் பண்ணலாம். அந்த கவர்மெண்ட் வந்து எப்படி இதெல்லாம் கரெக்டாக யூஸ் பண்ணுறாங்களோ நம்ம கவர்மெண்ட்டும் இந்த மாதிரி அழகாக கட்டிட்டு ஒரு அமௌண்ட்டை மாதிரி சார்ஜ் பண்ணலாம். சார்ஜ் பண்ணிவிட்டு அது வந்து நம்மளுக்கும் யூஸ் ஆகும், கவர்மெண்ட்டுக்கும் யூஸ் ஆகும். ப்ளஸ் வந்து நிறைய பேர் வருவாங்க. ஆந்திராவில் வந்து இந்த மாதிரி நிறைய ஸ்பாட்லாம் இருக்குதுங்க. இந்த மாதிரி டூரிஸ்டர் வந்து வரத்துக்கு, அங்கே இருக்க பீப்புள்ஸ்லாம் வரத்துக்கு நல்ல நல்ல ஸ்பாட்ஸ் எல்லாம் இருக்குது. பாருங்களேன், அந்த போட்டு பாருங்களேன், சூப்பராக இருக்குல்ல. பாருங்கள், அந்த போட்டு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. அப்புறம் கிட்ஸ்லாம் வந்து ப்ளே பண்ணுறதுக்கு நிறைய இடம் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக வந்து இந்த கிட்ஸ்லாம் விளையாடுறதுக்கு அது ஃப்ரீ. இந்த மாதிரி அம்யூஸ்மெண்ட் பார்க்கெல்லாம் இருக்கும் பார்த்திங்களா, அதுக்கெல்லாம் வந்து அமௌண்ட்டு அந்த மாதிரி கூட இருக்குது. அதுக்கெல்லாம் ஒரு அதுக்கெல்லாம் அமௌண்ட் என்ன, அந்த கேட்லாக் இருக்கும், அங்கே வந்து அங்கே இருக்கும், பார்த்து அங்கே டேரெக்டாக போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது எப்படின்னா அந்த வெஜிடபிள்ஸ் விற்கிறாங்கள்ல அந்த மாதிரி ஸ்டாச்சூஸ் இதெல்லாம். பாருங்களேன், அந்த மொட்டை அடிக்கிறது, அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்லலாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் இருக்குது. ஆனால் அதுக்குன்னு தனி சார்ஜஸ் பே பண்ணணும். குழந்தைங்க நல்லா என்ஜாய் பண்ணுற ஸ்பாட் தான் இது. நீங்கள் தாராளமாக இந்த இடத்துக்கு வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். அப்புறம் நம்ம ஊர்லேயும் இந்த மாதிரி அழகாக மெயின்டைன் பண்ணலாம். நம்ம திருவள்ளூர் பார்த்திங்கன்னா அங்கே வந்து காக்லூர் ஏரி வந்து சூப்பராக இருக்குங்க. அந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் நிறைய லேக் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. எப்போவுமே ஸ்டார்டிங்கில் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்காதுல்ல, போக போக தானே நல்லா வரும். அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இடத்துல கூட இந்த மாதிரி அழகாக மெயின்டைன் பண்ணலாம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டேஜ் மாதிரி வைக்கிறாங்க. அதில் வந்து அரங்கேற்றம் அந்த மாதிரி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். நல்லா ஷோஸ்லாம் உட்காந்து பார்க்கலாம் பொழுது. எல்லோரும் இந்த இடத்துல வந்து சீட்டிங் பிளேசஸ்லாம் நல்லா இருக்குது.
நீங்களே பாருங்கள். அவ்வளோதான், வீடியோ முடிய போகுது ஃப்ரெண்ட்ஸ். நிறைய லேக் இருக்கும் எனக்கு தெரியுது, பரவாயில்ல, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த யூடியூப்கார வேறு புதுசாக ரூல்ஸ் வேறு போட்டிருக்கான். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.